திருச்சியில முதலமைச்சர் பேசும்பொழுது இன்னும் அந்த பிரச்சார பாணியிலே பேசுறாரு. முதலமைச்சருக்கான ஒரு பக்குவம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? அதை அப்படி பாக்குறீங்களா? இல்ல சரியா இருக்குன்னு பாக்குறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி, அவருடைய பாணியில் அவர் பேசுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியில மட்டும்தான் இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புல தான் அக்கறை செலுத்தணும். அரசியல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை முல்லை பெரியாரை பத்தி நம்ம பேசணும். காவேரியில மேகதாதுல அணை கட்டாம தடுக்கிறத பத்தி பேசணும். மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி பேசணும். மக்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசணும். இதுலதான் கவனம் செலுத்தணும்னு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் விரும்புகிறோம். நிலைத்தன்மை இல்லாம இருக்கு. ஏன்னா கொள்கை ரீதியான அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், இந்த திட்டத்தில் சேருவதாக இருக்கட்டும், பிஎம்சி திட்டத்தில் சேருவதாக இருக்கட்டும், தொடர்ந்து கொள்கை ரீதியான முடிவுகளில் தடுமாறிக்கிட்டே இருக்கு. இப்ப நீட் தேர்வா இருக்கட்டும். இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க காங்கிரஸ் பேரியக்கம் தெளிவாக இருக்கிறது. RSS ஐடியாலஜி, பிஜேபி ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்காதுன்னு பலமுறை சொல்லிட்டோம். அவங்க இண்டிபெண்டா இயங்கணும். அவங்க இண்டிபெண்டா இயங்குறது தான் காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரவு கொடுத்திருக்கோம். அப்படி RSS ஐடியாலஜி, பிஜேபி ஐடியாலஜி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்னா காங்கிரஸ் எப்படி அவங்களுக்கு உறுதுணையா இருக்க முடியும்? இரண்டாவது, அது ஸ்கிரீனிங் கமிட்டி டெல்லியில இருந்து முன்னாள் துணை முதலமைச்சர் சிங்தியோ தலைமையில் 5 பேர் சீனியர் லீடர் வந்திருக்காங்க. அவங்க தான் ஸ்கிரீனிங் கமிட்டி ஸ்கிரீன் பண்றாங்க ஒரு வேட்பாளரா. அதுக்கப்புறம் CEC சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அவங்க அதை சீர்தூக்கி பார்க்கறாங்க ஒரு வேட்பாளருக்கு. கேட்க வேண்டிய கேள்வி அங்க, நான் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவரா என்னால எதுவுமே தனிப்பட்ட முறையில தீர்மானிக்க முடியாது. இப்ப நயினார் நாகேந்திரன் ஒரு தேசிய கட்சியில் இருக்காருன்னா தனிப்பட்ட முறையில் அவர் எல்லாரும் தீர்மானிக்க முடியுமா? அவருக்கு மேல எத்தனை அடுக்கு இருக்கு? அதே மாதிரி எங்க கட்சியிலும் பல அடுக்குகள் இருக்கின்றன. ஸ்கிரீனிங் PEC இருக்கு, பிரதேச எலெக்ஷன் கமிட்டி இருக்கு, அப்புறம் ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கு, அப்புறம் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்கு. எல்லோரும் சீர்தூக்கி பார்த்து இந்த வேட்பாளர் சரியானவரா, இவர் வெற்றி பெறுவாரா, இவருக்கு தகுதி இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஒரு செல்வ பெருந்தகை முடிவு பண்ணவே முடியாது. ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதை யாரா இருந்தாலும் முடிவு பண்ணவே முடியாது. ஜோதிமணி அவர்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வேட்பாளர் அறிவிப்புக்கு முந்தின தினமும் இந்த மாதிரியான ஒரு அதாவது அவங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் காங்கிரஸ் கமிட்டியில் நிறைய இருக்கா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. எல்லோருக்கும் இப்ப எனக்கு கூட சில எதிர்பார்ப்பு இருந்தது. என்னால அதை ஃபில்ஃபில் பண்ண முடியல. அதுக்காக நான் கட்சியை குற்றம் சொல்ல முடியாது, பொதுவெளியில பேச முடியாது. நான் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனா தான் எங்க பேசணுமோ அங்கதான் பேசுவேன். அதனால அவங்களுக்கு கருத்துரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்குன்னுட்டு பேசுறாங்க. அதை பத்தி நான் பெருசா கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ நாங்க அதை செய்வோம். எதுங்க எப்போ வச்சுட்டேங்க? முதல்ல அவருக்கு தாங்க வச்சேன். என்ன நீங்க ஏங்க நான் திருப்பி சொல்றேன், அரசியல் என்பது வேறு, தனிப்பட்ட உறவு என்பது வேறு. ஏன்னா கடந்த 5 வருஷமா கலைஞருடைய நினைவாலயத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு டிசப்பியர் ஆயிருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. நான் காலம் ஃபுல்லா வருவேன். கலைஞருடைய தியாகங்களை, கலைஞருடைய அர்ப்பணிப்புகளை மனிதர்கள் உயிருள்ளவரை இந்த மண்ணில் யாரும் மறக்க முடியாது. என்னுடைய உயிருள்ளவரை நான் வருவேன். காங்கிரஸ் கமிட்டிக்கு நல்லதா சார்? நமக்கு ஒரு ஃபோரம் இருக்கு, டெக்கோரம் இருக்கு. அதோட லிமிட்டோட நடத்துற எல்லாருக்கும் நல்லது. இது கட்சியை தான் பின்னடைவு செய்யும். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவும் கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்றதுனாலதான் தாவேகாவுக்கு டெல்லியில இருந்து பாஜக அழுத்தம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். போகும்போது சோனியா, ராகுல் முதலமைச்சர் பார்க்கல. இதெல்லாம் ஒரு கும்பலத்தில் அப்படிதான் பேசப்படுது. சரி, அதை பத்தி இன்னொரு நாளைக்கு. இது தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம், அவரை நினைவு கூறுகிறோம். இந்த நினைவு கூற இடத்துல அரசியல் வேண்டாம் நினைக்கிறேன். நன்றி. நிறைவு கேள்வியா, ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டால் அது பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு பரிந்துரை செய்ய வாய்ப்பு இருக்கா? அப்படி பேசப்படுகிறது. இது வரைக்கும் என்கிட்ட அதை பத்தி பேசல. அகில இந்திய தலைமை யாராவது கருத்து கேட்டா என்னுடைய கருத்தை சொல்ல. நன்றி. தேங்க்யூ.